கடலூர் சிப்காட்டில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தால் ரசாயன புகை வெளியேறி பலருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 80க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், தற்போது ரசாயன கசிவு என்பது தடுக்கப்பட்டிருக்கிறதா? நோயாளிகள் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள்? அவளியா கடலூர் சிதம்பரம் சாலையில் சிப்காட் பகுதி இயங்கி வருகிறது. இங்கு ஏராளமான ரசாயன தொழிற்சாலைகள் இயங்கி வரக்கூடிய நிலையில் குடிகாடு பகுதியில் கிரிம்சன் ஆர்கானிக் என்ற பெயரில் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கும் ரசாயன தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இன்று காலை ஒரு 11 மணி அளவில் இங்கு இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையிலிருந்து கேஸ் கட் வெடித்து விபத்து ஏற்பட்டதில் அதிக அளவில் இந்த பூச்சிக்கொல்லி ரசாயன கேஸ் என்பது கிராம மக்கள் ஊர் மக்களிடமே தற்போது அதிக அளவில் பரவி இருக்கிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் கேஸ் அதிக அளவில் இங்கே புகைமூட்டமாக காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக கிராம மக்களுக்கு கண்ணெரிச்சல், இருமல் மற்றும் மயக்கமடைந்து தற்போது கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அடுத்தடுத்ததாக சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக 25 பேர் சேர்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரை 100க்கும் மேற்பட்டோர் தற்போது கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மயக்கமடைந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் 2 குழந்தைகள் உட்பட ஒரு கர்ப்பிணி பெண்ணும் தற்போது சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. அவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இங்கு கம்பெனியை தற்போது கிராம மக்கள் முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு சிலர் ஆத்திரமடைந்து கம்பெனி நுழைவாயில் இருக்கக்கூடிய கண்ணாடிகளையும் அடித்து நொறுக்கக்கூடிய சம்பவங்களும் ஏற்பட்டது. தொடர்ந்து கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் களத்தில் தற்போது கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை என்பதை நடத்தி வருகிறார். தொடர்ந்து கிராம மக்கள் இந்த தொழிற்சாலைகள் மாதந்தோறும் இதுபோல் அதிக அளவில் கேஸ் லீக் ஆவதால் குழந்தைகள் முதல் முதியவர்களுக்கு கடுமையான பாதிப்பை சந்திக்கிறார்கள். எனவே தொழிற்சாலை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதேபோல் கேஸ் லீக் ஆகாத வரை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து கடலூர் சிதம்பரம் சாலையில் ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இளைஞர்கள் தடுப்பு கட்டைகள் அமைத்ததால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவி வந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த தொழிற்சாலைகளில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு இந்த கேஸ் கட் வெடி விபத்து ஏற்பட்டதால் எந்த மாதிரி கேஸ் வெளியேறுது என்பது குறித்து தற்போது கடலூர் வட்டாட்சியர், கோட்டாட்சியர் என தற்போது தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் நாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு கம்பெனியில் எந்த மாதிரி ரசாயன தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது, எந்த ரசாயனம் வெளியேறி இருக்கிறது என்பது குறித்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடலூர் அரசு மருத்துவமனையிலும் 80க்கும் மேற்பட்டு சிகிச்சை பெற்று அதற்கான சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் தொலைபேசி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதியில் வெறும் பரபரப்பான சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில் தொழிற்சாலையை சுற்றி போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரேம்.